75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வியாழக்கிழமை ஆடி மாதம் 2ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். துவாதசி திதி இரவு 7:23 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக தெற்கு, பரிகார பொருளாக தைலம், வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான். மகா கணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும், வக்ரதுண்ட மகாகாயா சூரியக்கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறதும் இல்லாத காதுகளால் கேட்கிறதும், விநாயக பெருமானோட ஆலயங்கள்ல 3 முறை அவரை மெதுவாக வலம் வருவதும், தோப்புக்கரணங்கள் போடுறதும், தலையில கொட்டுக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும். இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம். அப்போ சார் நம்மள்ட்ட இருக்க ஃபண்டை உருவிடுவாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹிடன் காஸ்ட்டு, ஹிடன் கண்டிஷனு, அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்பர் போடுறது, எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது, இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணா திடீர்னு 50 ரூபா கூட தெரியுங்களா, அப்புறம் இந்த பேரம் பேசுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொய்வாகவே இருக்கும். உங்ககிட்ட இருக்க ஃபண்டை எக்ஸ்ட்ரா உருவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. சந்திரனே கொஞ்சம் படாத பாடுபடுறாரு, அப்புறம் நீங்களும் கொஞ்சம் பண விஷயத்துல பட்டு தானே ஆகணும். என்ன சார் பண்றது, காரியம் நடந்தாகணுமே. காரியம் பெருசா இல்ல மிச்சம் மீதி பண்ற இந்த 50 ரூபா 100 ரூபாய் பெருசா அப்படின்னு பார்த்தா காரியம் ரொம்ப பெருசு. அந்த காரியத்துக்காக ஓட வேண்டியதா இருக்கே அப்படின்னு காரியத்துக்காக ஓடணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும். இந்த மாப்பிள்ளை குட்டி, மாமா குட்டி, ஆமா சார் ஆமா சார், அது என்ன இந்த குட்டியில மட்டும் 4 ஒய் போடுறது அப்படின்னு, இந்த செல்லக்குட்டி கண்ணுக்குட்டி அப்படின்னு. மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட உறவு, எப்பேற்பட்ட பந்தம். மாமா தயவு இருந்தா மலையும் அசைச்சிடலாம், மச்சனன் தயவு இருந்தா மலை ஏறிடலாம் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாமே ரிஷபராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது ஆத்தாடி என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற கேள்வி ரிஷபராசி நேயர்கள் மனசுல நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். சக உணர்வு, சக மனிதர்களை பார்க்கும் பொழுது நீங்களும் குக்கா, நானும் குக்கு, நம்ம கிராமமும் குக்கு, அடடா குக்கிராமம் அப்படின்னு இந்த சக மனிதர்களையும் சக நிகழ்வுகளையும் பத்தி பேசும்போது மிகப்பெரிய ஆனந்தமும் சந்தோஷமும் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தைரியமா துணிஞ்சு முடிவெடுங்க. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை. ஆமா சார் ஆமா சார், நேத்திக்கு அந்த ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கும் போதே நினைச்சேன் சார், நேத்தி இந்த தயிர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே போடும்போதே நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, ஆனா பாருங்க டக்குன்னு அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல ஊர் எல்லையில தும்மும்போது நமக்கு வீட்டுல தும்மும்போது ஊர் எல்லையில கேட்கும் நச்சுன்னு. அந்த மாதிரி ஒண்ணு எல்லாரும் நம்மளே திரும்பி பார்ப்பாங்க, நீங்க தான் தும்முனதா அப்படின்னு. ஆமாங்க, அந்த குத்தத்தை பண்ணது நான் தாங்க. அந்த குத்தத்தை தைரியமா ஒத்துக்கங்க. மூக்கு தேய்ச்சி தேய்ச்சி மூக்கு செவந்தே போயிரும்னா பாருங்களேன். கிளிக்காவது மூக்கு சிவப்பா இருக்கு, உங்களுக்கு அதை விட படு பயங்கரமா சிவப்பா இருக்கும்னா பாத்துக்கங்க. அப்போ ஜில்லுன்னு இருக்க உணவுப் பொருள்ல இருந்து விலகி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் கையில ஒரு கர்ச்சீஃப் இல்ல ஹேங்கி, இதை ஏதாவது ஒரு 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 டவலாவது கையில வச்சுக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், ஒரு நல்ல விஷயத்தை பத்தி ஒரு கலந்தாய்வு. சார் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம், அவசர அவசரமா பண்ற காரியம் இல்லை, புரியுது. உங்களுக்கு இன்ஸ்டன்டா தேவைன்னு தெரியுது. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இந்த இன்ஸ்டன்டா ஃபட்டாஃபட் உடனுக்குடன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வரதெல்லாம் குட்ஸ் வண்டி வேகத்துல வருது. இன்னமும் கொஞ்சம் டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மேனுவல் ப்ராசஸ், மேனுவல் ப்ரொசீஜர்,
இந்த மாதிரி தான் போக வேண்டியதா இருக்கு. இந்த ஆட்டோமேஷன், இந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏடிஎம்லையும் நோ ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சார் வித்ட்ரால் தான் பெஸ்ட்டா? ஆமா, வித்ட்ரால் தான் பெஸ்ட். செக் கையில வச்சுக்கோங்க, இல்ல வித்ட்ரால் ஸ்லிப் கையில வச்சுக்கோங்க. அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. பண பரிவர்த்தனைகள், ஃபினான்ஷியல் வித்ட்ரால்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு தடைக்கு பிறகு சுமூகமா நடந்துரும். பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவங்க கூட உட்கார்ந்து பேசுறப்போ, ஓ அப்படியா, எனக்காக இதை செய்றீங்களா, ஓகே தேங்க்யூ அப்படின்னு இந்த ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ சின்ன வார்த்தை தான். ஆனா அப்படி பொலைட்டா கேட்டு பாருங்களேன், உடனே உங்களுக்கோசரம் எல்லாரும் இறங்கி வந்து செய்வாங்கன்னா பாத்துக்கோங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், இந்த ரேஞ்சான வண்டி. ஆமா சார், ஆமா சார், அடடா, 40 லட்சமா, 50 லட்சமா, அவ்வளோ காசெல்லாம் போட்டு யாரு சார் வண்டி வாங்குறா, பார்க்கணுமே அந்த வண்டியை அப்படின்னு. கப்பலாட்டம் நிக்குது சார், என்ன பல பலன்னு இருக்குது அப்படின்னு. புது வீடு, புது வீடு, புது வண்டி அப்படின்னு எல்லாம் புதுசு புதுசா இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணா கூட புது ரக வாகனங்கள். இந்த ஆட்டோலாம் கூப்பிட்டோம்னா கூட, சார் இந்த பழைய வண்டிலாம் அனுப்பாதீங்க, நல்ல கொஞ்சம் புதுசா இருக்கிறதா அனுப்புங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆஹா, புதுசா இருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கான், டக்குன்னு புக் பண்ணிடுங்க, தாமதிக்காதீங்க, வெயிட் பண்ணாதீங்க, இல்ல வேற யாரையாவது விட்டாவது புக் பண்ண சொல்லிடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், துணைவியார், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல அனுசரணையான வார்த்தைகள், அனுசரணையான செய்திகள், சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும். தாய்மொழியின் மீது கொண்ட பற்று, விருப்பம், அடடா இந்த மொழியினுடைய அருமை என்ன அப்படின்னு எதுகை, மோனை இதெல்லாம் ரசிக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எட்டி பார்த்துரும். இப்பவே லேட்டு அப்படின்னு. ஆமா சார், ஆமா சார், லேட் ஆயிடுச்சு, அவசரமா தான் அப்படின்னு கொஞ்சம் அவசரமா போக வேண்டிய தருணங்கள். அப்போ அரசு நிறுவனங்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசுக்காக வேலை பார்ப்பவர்கள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல சுபத்துவமான சந்தோஷமான செய்திகள் பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களை வந்தடையும். கொஞ்சம் சொக்காலாம் லைட்டா டல் அடிக்கும். கவர் பண்ணிக்கலாம் சார், இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங்லாம் இல்லை, இன்னைக்கு விசிட் எல்லாம் இல்லை, ஏதோ இருக்கிறது போதும் அப்படின்னு கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ண வேண்டிய தருணங்கள். ஆமா சார், ஆமா சார், இழுத்து இழுத்து தான் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு கார்த்திக் சார், என்ன செய்யறது அப்படின்னு. நமக்கு பிடித்தமான ஆடை, வஸ்திரம், உபகரணங்கள் இன்னைக்கு இருக்காது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கிடைச்சது, அவ்வளவுதான் சந்தோஷம் அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு எப்படி கடையை நவுத்தலான்னு யோசிக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கடை ரொம்ப அழகாகவே நகரும், மெதுவாக நகரும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை, சார் செய்யறது தான் சொல்வேன், சொல்றது தான் செய்வேன், மாத்தி எல்லாம் பண்ண மாட்டேன். நாங்க எப்பவும் வாக்கு சுத்தம் உள்ளவங்க, நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள், அருள் வாக்கு, சொல்வாக்கு, கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட வேண்டிய தருணம் கடைசி நிமிஷத்துல இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை, மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், இணக்கமான சூழ்நிலைகள், அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து கைகள் கோர்த்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய தருணங்கள். இப்படி பேசி பேசி சந்தோஷப்பட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் இல்லை? அது மாதிரி நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்ம அன்புக்குரிய துணை கொடுத்துருவாங்க. குடும்பத்திலையும் நம்ம வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆஹா, நான் சொல்லி கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு கொஞ்சம் காலரை லேசா தூக்கி கூட விட்டுக்கலாம். அதே மாதிரி ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, நல்ல வண்ணமயமான ஒரு நாள், அப்படி நல்ல ஸ்பிளாஷி கலர், டார்க் கலர், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அப்படின்னு அந்த சந்திரன் எத்தனை அழகு அப்படிங்கிறதெல்லாம் அழகு நிலையங்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், மசாஜ் சென்டர்ஸ், இதெல்லாம் அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆமா சார், ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கு. சின்ன ரிலீஃப் தான், ஆனா பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் அவசரமா அலைய வேண்டிய தருணங்கள். காலையில போனோன்னா மத்தியானம் வந்துடும், இந்த பக்கத்துல தான், போனோன்னா வந்துடுறேன், வந்தோன்னே போயிடுறேன் அப்படின்னு இந்த ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் பிளான் இதை பத்தின கவலை எல்லாம் இல்லாம கிட்டத்துல தானே ஒரு 1 மணி நேரம் லஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணா வந்துடலாம், ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு போனா கூட டக்குன்னு மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இந்த போனோன்னே வந்துடலாம், வந்தோன்னே போயிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கை உடுக்கை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்னே ஒன்று, கேம்பிளிங், சூதாட்டம், இந்த ஹிடன் காஸ்ட், ஹிடன் கண்டிஷன், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் ஏடிஎம்ல ஒரு 20 ரூபா சார்ஜ் பிடிச்சாலே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ பணத்தை இழந்துட்டோம்னா அதை திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடணும், கவனமா வச்சுக்கணும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஞாபகம் வருது. ஆமா சார், ஆமா சார்,
மறந்துட்டேன் அப்படின்னு இதை எடுக்க மறந்துட்டேன், இதை வைக்க மறந்துட்டேன், இந்த ஃபோனு, சார்ஜர் ஒயரு, இந்த ரிமோட்டை காணோம் சார், தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி இந்த கிச்சனில் வச்ச சாமான் வச்ச இடத்துல இல்லை சார், இந்த வேலை செய்கிறவங்கள மாற்றி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த ரேக்கில் இருந்ததெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இந்த குழந்தைகள்கிட்ட இது ஒரு பெரிய தொல்லை கார்த்திக் சார் அப்படின்னு புலம்பக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையும், மறதிக்கு மணிக்க விநாயகருங்கிற அமைப்பும், சந்திரனே மறைஞ்சு நிற்கிறார். அப்போ உங்க மைண்டுக்கு சந்திரன் மறதியை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய ப்ரெடிக்ஷன். அந்த ஞாபக மறதியிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத அந்த விநாயக பெருமான்கிட்டே கேட்டுக்கலாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அனுமன் சுவாமியினுடைய பலம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம். ஆமா சார், நானும் ரொம்ப எஃபர்ட் போடுறேன் சார், டபுள் டைவு ட்ரிபிள் டைவ் எல்லாம் அடிக்கிறேன், கடைசியில மண்டை உடைஞ்சது தான் மிச்சமா இருக்கு. யாரும் பார்த்து ஆகா ஓவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் வித்தன்னு கைத்தட்டி என்னை கேலி கிண்டல் பண்றாங்க, நக்கல் நையாண்டி செய்யறாங்க. விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு. நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, என்னையே எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது? நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்க்குறேன், பேசாம விட்டுட்டு போக வேண்டியது தானே. நான் என்னையே சுத்தி நின்று வித்தை காட்டுற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில வித்தை நல்லா இல்லைன்னு காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். போட்ட எஃபர்ட்ல ஒரு பாதி பணம் தான் வருது, பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறு தாண்டிடுவேனா, கொஞ்சம் சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமா தாண்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. வட்டி, வரி, வாய்தா, அப்பா டென்ஷன், மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன். இந்த பணத்தை பார்த்தாலே ஒரு பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு சார், ஒரு பற்றின்மைங்கிறது வந்துருச்சு சார். இந்த பற்றின்மையை கொடுப்பவர் தான் சனி பகவான். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். பிடிவாதம் பிடிச்சிங்க, வம்பு பண்ணுவீங்க, முடியவே முடியாது அப்படின்னா, மனசுல நினைச்சது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். சில விஷயங்கள் நடக்கல, வரலன்னா பரவாயில்ல, இப்ப இல்ல, அப்புறமேல் பார்த்துக்கலாம், அடுத்த ரவுண்ட்ல பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா நல்லது. இல்ல பரவாயில்ல, வீம்புக்குன்னு நின்னீங்கன்னா நெத்தி அடிபடும், மண்டை உருளும், அப்புறம் உங்களுடைய பெயர் அடிபடும், அவச்சொல் அவப்பெயர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும், நஷ்டம் ஏற்படும். அதனால வீம்புங்கிறத விட்டுட்டு வம்புக்கு நிற்காம காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா கும்பராசி நேர்களே நான் காரியம்தான் பெருசும்பேன், வீரியம்லாம் பெருசு கிடையாது. ரோசப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, அல்லல் படாதீங்க, மனசுல நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு நினைக்காதீங்க. வரலன்னா வரலன்னு சொல்லுங்க, தெரிலனா தெரிலன்னு சொல்லுங்க, தள்ளி போடுங்க, தப்பு கிடையாது. உங்களை யாரும் பனிஷ் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி குத்தத்தை ஒத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு. குற்றம் கும்பராசி. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும். லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ், இந்த கடைசி நிமிஷத்துல ஒரு டெட்லைனை வச்சுக்கிட்டு நம்ம ரன் பண்ணோம்னாலே அது ஒரு பெரிய தவிப்பு தான். இந்த 2 ஃபோனை வச்சுக்கிட்டு மாத்தி இதுல இருந்து அதுல எடுக்கிறதா, அதுல இருந்து இதுல எடுக்கிறது, அடடா என்னப்பா இந்த மல்டி டாஸ்கிங். ஆமா சார், வேற டாஸ்கா இருந்தா கூட பரவாயில்ல, இது இந்த மல்டி டாஸ்கிங்கை போட்டு மகாவிஷ்ணுவுக்கு 4 கரங்கள் இருந்துச்சான், 4 வேலையை ஒரே நேரத்துல பார்ப்பாராம். எனக்கு கை பத்தல சார், 2 கை தான் இருக்கு, ஆனா 4 வேலை இருக்குது. 2 கையை வச்சுட்டு 4 வேலை செய்யறதுக்குள்ள நான் படுற பாடு அடடா. இந்த 1 2 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் படாத பாடுபடணும். 10 15 ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் குசியா இருக்காங்க, குசாலா இருக்காங்க. இந்த ஒருத்தரையும் 2 பேரையும் வச்சுட்டு இவங்க பண்ற தொல்லை தாங்க முடியல சார். வரேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, தர்றேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க, எத்த நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கிற ஒரு தருணம் மீனராசி நேயர்களுக்காக உங்க டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, சந்திரனுக்கே டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு, அப்போ உங்களுக்கு இருக்காதா? இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவண்ணாக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.